அவங்க வந்து 4 நாள் பொறுத்து, மலம் கலந்த 4 நாட்கள் பொறுத்து இந்த ஏணியில் ஏறி என்ன இருக்குன்னு பார்ப்பதற்காக ஏறியவர்களே என்ற குற்றப்பத்திரிகை அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சராசரியான மனித உளவியல் ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் இந்த சம்பவம் வந்து 4 நாட்கள் பொறுத்து தான் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 4 நாட்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள உறவினர்களும் அந்த குடிய நீரை குடித்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காரியத்தை ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்னும்போது அவர்கள் எப்படி அதை செய்வார்கள்? அப்போ எந்த அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து சில விஞ்ஞான தகவல்கள், சில தொலைபேசி அழைப்புகள்லாம் சொல்கிறாங்க. பட் இதுதான் இவங்களோட காரணம்னா 2 ஆண்டுகளும் ஏன் இவர்கள் காத்திருந்தாங்க? தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் கடந்த 3.5-4 ஆண்டுகளாக, குறிப்பாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு மிக அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மற்றும் ஒரு மைல் கல்லாக மாறி இருக்கிறது. இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, குறிப்பாக சிபிஎம், விசிகா, குறிப்பாக விசிகாவுக்கு பெருத்த ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் இப்படியே தொடர்ந்ததுன்னா 26 எலெக்ஷனில் இந்த கூட்டணி இருந்தாலும் விஜய் அங்கு போய்விடுவார் என்ற அச்சத்தில் தான் அவசரமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்புவதற்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் விஜய் போயிட்டு வந்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் போயிட்டு வந்த பிறகு அடுத்த 3 நாட்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு அறிக்கை வருது. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ்மியர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்க ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சாட்டியிருக்கு அரசு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா, பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் எப்படி தான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க, இல்லை யார் மேலே மிஸ்டேக்? இல்லைங்க, இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய, ரொம்ப கொடூரமான ஒரு டெவலப்மெண்ட். இது பாதிக்கப்பட்ட மக்களே வந்து அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றது அந்த கருத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் 3 பேர். அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த சார்ஜ் ஷீட் காப்பீஸ் கூட கொடுக்கல. அது கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேற்று கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு அதாவது 29ஆம் தேதி வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, சிபிசிஐடி கேஸ். அந்த 3 பேர் அந்த உள்ளூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் தலித்துகள். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் வந்து SC/ST ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது நான் தலித்ஸ் மேலே, தலித்துகள் அல்லாதவர்கள் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. SC/ST ஸ்பெஷல் கோர்ட் தலித் மக்களுக்கு எதிரான தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை இதற்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் குற்றம் சுமத்தப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் தலித்துகள் என்பதால் இந்த வழக்கை SC/ST கோர்ட்லேருந்து நார்மல் கோர்ட்டுக்கு மாற்றுங்கன்னு சிபிசிஐடி நேற்று தனியாக 2 நாளைக்கு மேலே ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சார்ஜ் ஷீட் விவரங்கள் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு நடுப்புற இந்த குற்றப்பத்திரிகையை வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணால் டேக்கன் ஆன் ஃபைல்னுவாங்க. அந்த ப்ராசஸ் வரும்போது இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி விசிகே போன்ற கட்சிகள் வந்து அவங்களும் தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் ஒருவர் வந்து ஆயுதப்படை காவலராக இருக்கிறார். அவங்க வந்து 4 நாள் பொறுத்து, இந்த மலம் கலந்த 4 நாட்கள் பொறுத்து இந்த ஏணியில் ஏறி என்ன இருக்குன்னு பார்ப்பதற்காக ஏறியவர்களே என்ற குற்றப்பத்திரிகை அவர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நடந்த அடுத்த சில நாட்களிலேயே அந்த தலித் மக்கள் தான் இதை செய்தார்கள் என்ற செய்தியாளர்கள் மத்தியில் திட்டமிட்டு நன்றாக பரப்பப்பட்டது. செய்தியாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் தலைவர்கள், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்கிட்டலாம் வந்து இது குறித்து யார் ஆர்வமுடன் படிக்கிறார்களோ, பேசுகிறார்களோ, அவர்கள் மத்தியில் பரப்பப்பட்ட செய்தி என்பது இதை உள்ளூர் மக்கள், தலித் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி திட்டமிட்டு பரப்பப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதில் இப்பொழுது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற ஒருவர், ரொம்ப இளம் வயதை சார்ந்தவர், அவர் தன்னை வந்து மிரட்டி அடித்து ஒத்துக்க சொன்னாங்க என்று ஒரு பேட்டியை கொடுத்தார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு, யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறார். அடித்தாங்க, அந்த இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உறவினரான அந்த ஆயுதப்படை காவலரை ஒரு விசாரணை அதிகாரி, ஒரு யாருன்னு கேட்டால் பெண் அதிகாரியான்னு அந்த பேட்டி எடுப்பவர் கேட்குறான். பெண் அதிகாரியை அடித்து ஒத்துக்க சொன்னாங்க அப்படின்லாம் பேசுனாங்க. அந்த வீட்டு பெண்மணிகள்லாம் பக்கத்தில் நின்று அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பையனை தான் வந்து ஒப்புக்கொள்ள சொல்கிறாங்கன்னு அவங்களும் தெரிவித்தாங்க. இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே வந்து நிற்குது.
எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சராசரியான மனித உளவியல் ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால், இந்த சம்பவம் வந்து 4 நாட்கள் பொறுத்து தான் கண்டுபிடிக்கப்படுது. அந்த 4 நாட்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள உறவினர்களும் அந்த குடி தண்ணீரை குடித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த காரியத்தை வந்து அவங்க எப்படி செய்வாங்க? ஏன்னா உயிருக்கே அது ஆபத்தா கூட முடியலாம். ரெண்டாவது ரொம்ப மோசமான ஒரு காரியம் அது. அருவருப்பான காரியம். அதாவது வந்து ஒரு ஸ்பாட்ல இருந்து மலத்தை எடுத்து வாயில வச்சு சாப்பிட சொல்றது கூட அந்த க்ஷண நேரத்து அவலம், அதுக்கு பிறகு அவங்கள சிகிச்சைக்கு உட்படுத்தி கூட கொண்டு வரலாம். அப்படிதான் திண்ணியம்ன்ற இடத்துல உங்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கும். 2002-03 2001 அல்லது 2 நினைக்கிறேன் நான். திண்ணியம் என்ற இடத்துல வந்து அந்த இயர் வந்து சரியா ஞாபகம் இல்லை. 2001 அல்லது 2 2000 வாக்குல ஐதர் 2002, 2001 or 2002 இந்த காலகட்டத்தில் நினைவுகள் சரியாக இருக்கும். ஆண்டுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். திண்ணியம்ல இந்த சம்பவம் நடந்தது. தலித்துகளுக்கு வந்து மலத்தை வாயில வச்சு சாப்பிட வச்சாங்க. அது கூட வந்து அந்த ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்ல ஒரு க்ஷண நேரத்தில் நடக்கிற விஷயம். ஆனால் குடி தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த தொட்டியில் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலக்கிறாங்கன்னா சில நாட்களுக்கு அது வந்து அந்த தண்ணீர் பயன்படுத்தப்படும் போது அதில் வரக்கூடிய கொடுமைகள் என்ன என்பது வந்து இந்த காரியத்தை ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்னும்பொழுது அவர்கள் எப்படி அதை செய்வார்கள்? அது வந்து தற்கொலைக்கு சமமானது. சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஊரை விட்டு ஓடி இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயம் ஒருவேளை வந்து மனித உளவியல் அப்படி ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால் தங்கள் குடும்ப உறுப்பினர்களே அங்கிருந்து அவர்கள் வேறு ஏதோ காரணத்தை சொல்லி அந்த கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு வெளியில் கொண்டு போயிருப்பாங்க. அப்படியும் நடக்கல. அப்போ எந்த அடிப்படையில் வந்து இவர்கள் வந்து சில விஞ்ஞான தகவல்கள் சில தொலைபேசி அழைப்புகள்லாம் சொல்கிறாங்க. பட் இதுதான் இவங்களோட காரணம்னா 2 ஆண்டுகளும் ஏன் இவர்கள் காத்திருந்தார்கள்? 2 வருஷம் இவங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ அதனால தான் விசிகே, பிஜேபி, என்ன சொல்ல போனால் சிபிஎம் எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை கேட்பதும் இந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றத்தில் முறையிடுவதும். ஏன்னா இப்போ ஸ்பெஷல் கோர்ட்லேருந்து ஆர்டினரி கோர்ட்டுக்கு போகுது. ஏன்னா குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் SC ST இல்லாத காரணத்தால் அதை இனிமேல் வந்து நீங்கள் அந்த வழக்கை வந்து SC ST ஆக்ட் படி விசாரிக்க முடியாது. அவங்களுக்கு அதை வந்து அவர்களும் SC STன்றதுனால ஒரு SC STக்கு எதிராக ஒரு SC ST குற்றம் செஞ்சால் அது SC ST ஆக்டில் வராது. இந்த 3 பேரில் ஒரு நான் தலித்தா இருந்தால் தான் அது வரும். இப்போ நார்மல் கிரைமில் அது வேறு கோர்ட்டுக்கு போகுது. ஆகவே இது கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் கடந்த 3.5-4 ஆண்டுகளாக குறிப்பாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு மிக அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மற்றும் ஒரு மைல் கல்லாக மாறி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் எத்தனை கோயில்களில் வந்து நீ ஆலய நுழைவு போராட்டம் பண்ணி உள்ள தலித்துகளால் போக முடியாத கோயில்கள் எவ்வளவுன்னு தெரியும். மேல் பாதி இன்னமும் பூட்டி கிடக்கு. சிங்கிள் ஜட்ஜ் திறந்து உள்ளே போங்கன்னா அப்பீலுக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வந்து எங்களால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியலன்னு. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியலன்னா நீங்கள் இராணுவத்தை வச்சாவது கோயிலை திறந்து உள்ளே போகணுன்றது தான் உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள். இன்றைக்கி வந்து வைக்கம் போராட்டத்துக்கு பெரிய அளவில் விளம்பரப்படுத்திக்கிட்டு தனக்குத்தானே மாலை போட்டுக்கொள்ளக்கூடிய திமுக அரசு உள்ளூரில் உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் காலடியில் கிடக்கிற மேல் பாதிக்குள்ளே கோயிலை திறந்து உள்ள தலித்துகளை அழைச்சிட்டு போக முடியல. அப்போ வைக்கத்தை பற்றி பெருமை பேசுறது உங்களுக்கு என்ன இருக்குது? தொடர்ச்சியாக சமூக நீதி அரசு, தொடர்ச்சியாக சமூக நீதினு பேசுகிறீங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த தீண்டாமை இன்னமும் இருக்குன்னா இது பற்றி நீங்கள் வெட்கப்பட வேண்டும். மாறா வைக்கத்தை விழா கொண்டாடுறீங்க. ஆகவே இது முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இந்த அரசு இருக்குது. அதே மாதிரி கண்டதேவி தேரோட்டத்துக்கு வந்து நீங்கள் அனுமதி தலித் மக்களுக்கான அனுமதி விழா இல்லைன்னா மத்திய காவல் படைகளை வச்சா நடத்தணும் கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு தான் நீங்கள் செய்யுங்க. நாளும் பொழுதும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேங்கை வயல் இன்சிடென்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகை இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறிப்பாக சிபிஎம், குறிப்பாக விசிகாவுக்கு பெருத்த ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் இப்படியே தொடர்ந்ததுன்னா 26 எலெக்ஷனில் இந்த கூட்டணி இருந்தாலும் அதில் எதிரொலிக்கும். குறிப்பாக இவர் எவிடன்ஸ் கதை ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா SC ST பீப்புளுக்கு ஏதாவது ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு அப்படின்னா அந்த விசாரணை பண்ணுற இதோட மெயின் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். எல்லா ஸ்டேட்லையுமே அதுதான் ஒரு ரூல் இருக்குது, அந்த ஒரு கைட்லைன்ஸ் படி. ஆனால் அப்படி இருக்கப்போ சீஃப் மினிஸ்டர் இது வரைக்கும் அங்கே போய் பார்க்கவே இல்லை. ஏன் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது ஒரு நியாயமான விஷயம் தான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் சார்ந்த விஷயங்களே தீவிரமாக பேசின மாதிரியும் தெரியல, டீட்டெயிலாக பேசின மாதிரியும் தெரியல. இப்போ திடீர்னு இப்படி ஒரு சிபிசிஐடி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண உடனே வீரமணி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் விசாரிச்சிருக்காங்க, சிபிசிஐடி சைடு போதுமானதுன்னு நம்ம தான் சொல்கிறாங்க. திடீர்னு வந்து திமுக இது ரொம்ப அவசரம் காட்டுதோ விஜய் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமா அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் அங்கு போய்விடுவார் என்ற அச்சத்தில் தான் அவசரமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்புவதற்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு பரந்தூர் எடுத்துக்கோங்க.
பரந்தூரில் விஜய் போவதற்கு முன்னால் அந்த விஷயத்தில் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது மாநில அரசோட அணுகுமுறை. எவ்வளவோ பேர் அங்கே போயிட்டு வந்தாங்க, எவ்வளவோ கோரிக்கைகள் வைக்கப்பட்டன, எவ்வளவோ சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. இன்னும் சொல்லப்போனால் பரந்தூர் மக்கள் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்களை எழுப்பினார்கள். அவங்களோட மிகப்பெரிய கவலையே என்னென்னா, எந்த தகவலையும் அரசு சொல்ல மறுக்குது. போய் கேட்டால் நிலத்தை எடுப்பீங்களான்னா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. யார் நிலத்தை எடுப்பீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. மாறாக ரொம்ப வலியுறுத்தி கேட்டால் அதான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம், நீ வெளியில் போகணும், எங்களை வந்து அச்சுறுத்தி வெளியே அனுப்புகிறார்கள். காம்பன்சேஷனை பற்றி கேட்டால் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுன்றாங்க. எதுவுமே பேசல. ஒருவித அச்சத்தில் அந்த மக்களை வச்சிருந்தாங்கன்றது தான் அந்த மக்களோட குற்றச்சாட்டு. காரணம் காட்டி ஒரு சில ரியல் எஸ்டேட் குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏழை விவசாயிகள்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சு இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்கன்ற. அதே தான் அந்த மக்கள் வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இந்த அரசு எங்களை வைத்திருக்கிறது. அந்த விமான நிலையம் வருதோ வரலையோ அது ரெண்டாவது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்த பிறகு ஸ்கீமை பற்றின எந்த விளக்கங்களையும் கொடுக்காமல் எங்களை ஒரு அச்சத்திலேயே இந்த அரசு நிச்சயமற்ற தன்மையிலேயே வைத்திருந்தது என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. எத்தனையோ தலைவர்கள் போயிட்டு வந்தாங்க. செல்ல பெருந்தங்க போனார், திருமாவளவன் போனார், வன்னியரசு போனார், சீமான் போனார், பிரேமலதா போனாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாலகிருஷ்ணன் போனார், இப்போ இருக்க சண்முகம் போனார். யாருக்குமே அவங்க எந்த விதமான பதிலுமே சொல்லலை. ஆனால் விஜய் போயிட்டு வந்தோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் போயிட்டு வந்த பிறகு அடுத்த 3 நாட்கள் தொடர்ந்து டெய்லி ஒரு அறிக்கை வருது. 3 நாட்கள் டெய்லி ஒரு அறிக்கை பரந்தூரை பற்றி. நாங்கள் வந்து அதை ஆராய்கிறோம், மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்கிறோம். அதுக்கு முன்னால் எத்தனையோ தலைவர்கள் போனப்போ வாய் திறக்காத அரசு விஜய் போன பிறகு மட்டும் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பரந்தூருக்கு போகிற அடுத்து வேகவேல் போக போகிற என்ற தகவல்கள் வந்து வெகு வேகமாக பரவ ஆரம்பித்தன. ஒரு சில இடங்களில் திருமாவளவனோட சேர்ந்து போகிறாருன்ற மாதிரி விஷயம் வந்தது, தனியாக போவார்னு வந்தது. ஸோ விஜய் அங்கே போகிறார் என்ற தகவல்கள் பரந்தூருக்கு பிறகு வலுவாக அந்த கருத்து வேறொன்று தொடங்கியதால் இந்த முடிவை அரசு எடுத்திருக்கிறது என்று நம்புவதற்கு நிரம்பவே காரணங்கள் இருக்கின்றன. ப்ளஸ் ஹைகோர்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ விசாரணைக்குரிய மனுக்கள் திரும்ப திரும்ப விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு விஷயம் வந்து டே 1லேருந்தே ஹைகோர்ட் வந்து இந்த விஷயத்தில் சிபிசிஐடி விசாரணை ஒழுங்காக நடைபெறவில்லை என்று தன்னுடைய அதிருப்தியை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்தது. தொடர்ச்சியாக மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே தான் இருந்துச்சு இதில் வந்து ப்ராப்பரான இல்லைன்ட்டு. அப்புறம் வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜியை நியமித்தாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதியை. அந்த நீதிபதி போயிட்டு வந்து அவரும் வந்து சிபிசிஐடி விசாரணையில் வந்து மெத்தனமாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த நீதிபதியோட விசாரணையில் ஒரு துயரமான சம்பவம், ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை சுத்தமாக சந்திக்கவில்லை என்று நம்முடைய எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஜட்ஜை போடுறீங்க, ஒரு ஜுடிஷியல் கமிஷனை போடுறீங்க, ஜட்ஜி அங்கே போய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம அவர் என்ன விசாரணை நடத்த முடியும்? அப்போ எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த விவகாரத்தில் நடந்திருக்கிறது என்று பார்த்தால் நிறைய நேருக்கு முன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் தான் நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இதை எப்படியாவது ஊற்றி மூடணும். ரெண்டாவது வந்து இதை உடனே எவ்வளோ சீக்கிரம் இதை மூடி மக்கள் கவனத்தை திசை திருப்புறோமோ. எவ்வளோ நாளைக்கு பேசுவாங்க? 1 வாரம் 10 நாள் பேசுவியா? அப்புறம் பேசிட்டு அப்புறம் எவ்வளோத்த பேசுவீங்க நீங்கள்? ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் அதை மூடி புதைக்க முடியுமோ அதில் தான் அரசு கவனமாக இருந்திருக்கு. 2 வருஷத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இந்த விவகாரத்தில் மாநில அரசு தூங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எத்தனை முறை விசாரணைக்கு வந்தது? அப்பெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு குற்றப்பத்திரிகையை பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே சுமத்துறீங்கன்னா, விக்டிம்ஸாக வந்து அஃபெக்டட் பார்ட்டி விக்டிம்ஸே வந்து அக்யூஸ்டாக மாற்றுறீங்கன்னா, இது பிஜேபி வட இந்தியாவில் செய்யக்கூடிய காரியம் இல்லை. ஏற்கனவே இந்த அண்ணா நகர் கேஸ், அந்த கேஸ் நம்ம பார்த்தோம், அவங்க பேரண்ட்ஸே கூப்பிட்டு வச்சு அடிச்சாங்க இல்லையா? ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த மாதிரியான விஷயங்களை காவல்துறையுடைய அணுகுமுறை என்பது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய போக்கு என்பது இந்த 3.5 ஆண்டுகள் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதுலேருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது நீதிமன்றங்களின் கண்டனங்களே சாட்சி. உடனே கேட்பாங்க, நீ எதை வச்சு சொல்கிறேன்னு. ஒன்று, மற்ற விஷயம்லாம் விட்டுருங்க, எதிர்கட்சிகளோட கருத்துக்கள் பேட்டிகளை விட்டுருங்க. தனிப்பட்ட முறையில் இந்த அரசு விமர்சித்து சமூக வலைதளங்களை எழுதக்கூடியவர்கள், பேசுகிறவர்கள் விட்டுருங்க. ஊடகங்களை கூட விட்டுருங்க. 90% மீடியா திமுக காலடியில், அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும், குறிப்பாக காட்சி ஊடகங்கள் திமுகவோட கொத்தடிமைகளாக, ஏவல் பிராணிகளாக மாறி கிடக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆனால் நீதிமன்றங்கள் இது குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனங்களை மட்டும் திமுக அரசுடைய, காவல்துறையுடைய, அரசு நிர்வாகத்துடைய, சிவில் மற்றும் காவல்துறை நிர்வாகத்தின் அத்துமீறல்கள் குறித்து கடந்த 3.5 ஆண்டுகளில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை மட்டுமே நீங்கள் அளவுகோல்களாக பார்ப்பீர்கள் என்றால், ஊழலை குறைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லலாம், அளவுகோல்களாக பார்ப்பீர்கள் என்றால், இது எவ்வளவு தூரம் வந்து ஒரு மோசமான ஒரு அரசு, குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை தட்டி கேட்காத, கண்ட்ரோல் பண்ணாத ஒரு மோசமான அரசு என்பது உங்களுக்கு தெரிய வரும். கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக தமிழக அரசு இயந்திரம் இயங்கி கொண்டிருக்கிறது.
அது எல்லா காலத்துலையும் அப்படி தான் இருந்தது. இந்த கவர்மெண்ட் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ்லயும் சுத்தி வந்து தலித்துகளை ஃப்ரேம் அவங்களையே ஃப்ரேம் பண்ணாங்க. ஒன்றில் ஒரு 2 கன்மனை போட்டுருந்தா ஆம்ஸ்ட்ராங் உயிரை காப்பாற்றிருக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜஸ்ட் 2 கன்மன். 2 கன்மன் இருந்திருந்தா, ஒரு கன்மன் இன்ஃபேக்ட் இருந்திருந்தா கூட அவரை காப்பாற்றிருக்கலாம். யார் யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குற அரசு ஏன் கோட்டை விட்டது? அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களும் அதில் அரெஸ்ட் பண்ணுறவங்களையும் தலித்துகளையாக பிடிக்கிறது. அதே தான் வந்து இப்போ இந்த விஷயங்கள் வேங்கை வயல்லையும் அதுதான் நடந்திருக்கு. தலித்துகளுக்கு எதிரான குற்றச்சாட்டில் கூடிய வரைக்கும் வந்து தலித்துகளையே குற்றவாளியாக்கி ஸ்கேப் கோட்டாக்கி வழக்கு முடிக்கிறது, விசாரணையை முடிக்கிறது. தமிழக அரசு எந்திரம், அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை, குறிப்பாக வருவாய்த்துறை, இவர்கள் கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சரலின்னு ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சரலி தலித்ஸ்க்கு எதிராக நிற்கிறாங்க. வட இந்தியாவில் எப்படி முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பல மாநிலங்களின் காவல்துறை நிற்கிறதோ, தமிழகத்தில் அதே மாதிரி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ரெவென்யூ அஃபிஷியல்ஸ், சிவில் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அதிகார வர்க்கம் தலித்துகளுக்கு எதிராக நிற்கிறது. அதுதான் இந்த விஷயங்கள் காட்டக்கூடிய உண்மை என்பது அதுதான். சிகா மற்றும் மற்ற அமைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு போராட்டத்தை வேங்கை வயல் சார்ந்து எடுக்கலையோன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஆமாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா யாரையுமே வெளியாட்களை உள்ள விட மறுக்கிறாங்க. இது என்னங்க நியாயம்? 10 செக் போஸ்ட் 10 பேரிகேட் போஸ்ட்டை வச்சு வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டியூஷன் வாங்க. ஒரே அரசியலமைப்பு கீழே தான் நம்ம எல்லாரும் வாழணும். நம்ம எல்லாரும் ஒரு நாடு. அங்கே வெளியாட்கள் யாரும் போக விடாமல் நீ ஏன் தடுக்கிறாங்க? என்ன துப்பாக்கி சூடு நடந்ததா? இல்லை ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடந்ததா? எதற்காக வேங்கை வயலுக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் போகாம பத்திரிகையாளர்களை போக விடாம நீ தடுக்கிற? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு நீ பத்திரிகையாளர்கள் உள்ள அலோவ் பண்ண மறுக்கிற. அரசியல் கட்சி தலைவர்களை மறுக்கிற. அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களோட பிரதிநிதிகள், அவங்கள போக நீ மறுக்கிற. அவர்களை அனுமதிக்க நீங்கள் மறுக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? ஒரே நாடு தானங்க இது. உன் சொந்த நாட்டில் எப்படி வந்து 10 செக் போஸ்ட் வச்சு அந்த மக்களை நீ கண்காணிப்ப? எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன் வந்து இதை இப்போ கட்சிகள் வந்து இதை வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகல? சிபிஎம்மும் விசிகாவும் ஏன் இதை எடுத்துகிட்டு போகல? விசிகாவையும் சிபிஎம்மையும் நம்பி தான் 26ல் திமுகவோட வெற்றி இருக்கு. முதலமைச்சர் போகிற இடம்லாம் 200 சீட்டு, இப்போ 234 பேச ஆரம்பிச்சிட்டாரு. 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். நேற்று கூட திண்டிவனத்தில் பேசியிருக்காங்க. தினமும் ஒரு 4 தடவையாவது ஸ்டாலின் சொல்லக்கூடிய வார்த்தை 26ல் நாங்கள் தான் வெற்றி, 234 நாங்கள் தான்றாரு. எப்பொழுதுமே வந்து நீங்கள் வெற்றியை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரம், உங்கள் சாதனைகளை பேச வேண்டிய நேரம். உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் எவ்வளோத்தை நிறைவேற்றுறீங்க? எண்ணிக்கை அளவில் நீங்கள் சொல்கிறீங்க குவான்டிடேட்டிவாக. இட் இஸ் நாட் குவான்டிட்டி, குவாலிட்டி தான் முக்கியம். அரசு ஊழியர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் அப்படியே கிடக்குது. 2026ல் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசளிக்க தயாராக இருக்கிறோம்னு 12 லட்சம் அரசு ஊழியர்களோட கூட்டமைப்பு சொல்லுது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள்லாம் சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 லட்சம் பேர் வருவாங்க, 30 லட்சம் பேராவது வருவாங்க. இதற்கு இணையானவர்கள் வந்து ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க இல்லையா? ஒரு ஓட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 12 லட்சம் பேர் ஊழியர்கள்லாம், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒரு 12 லட்சம் பேராவது இருப்பாங்க. ஒரு 25 லட்சம் அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கவங்க ஓய்வு பெற்றவங்க. ஒரு ஓட்டுக்கு 4 பேர், ஒரு இதுக்கு 4 பேர்னா கூட வந்து 1 கோடி ஓட்டு வருது. 25/4. அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பரிசாக கொடுக்குறோம். இத்தனைக்கும் வந்து அரசு ஊழியர்கள் ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே ஓட் பேங்க்னு ஒரு பேர் உண்டு. அதே மாதிரி ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. மருத்துவ பணியாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் பிச்சை எடுக்கிறான். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவன் போக்குவரத்து தொழிலாளி. ஏன்னா அவன் ரிட்டையர் ஆகிட்டு அவனுக்கு பல ஆண்டுகளாக ஓய்வூதிய பலன்களே கொடுக்கல. 22 டிசம்பரில் ஒரு ரிட்டையர் ஆனவனுக்குலாம் இன்னமும் ஓய்வூதிய பலன்களே கொடுக்கல. வெறும் கையோடு அனுப்புகிறான். ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சு நீ 60 வயசில் ரிட்டையர் ஆனால் கூட சாயங்காலம் 6 மணிக்கு போகும்போது உனக்கு ஒரு மரியாதை செலுத்தி இப்போது ஒரு பாக்கிய உங்களோட ஒரு பணிக்கொடையை கொடுத்து அனுப்புவான். எதுவுமே கிடையாது. 6 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வெறுங்கையோட போகிறோம். இந்த கேவலமான நிலைமை போக்குவரத்து கழகங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா பீரியடில் ஆரம்பிச்சது. நாங்கள் வந்தோன்னா எல்லாத்தையும் தீர்த்துருவோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளி வயிற்றில் அடிச்சுட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாராக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பென்ஷனர்ஸ் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவை இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே பொதுவெளியில் இருக்க விஷயம். அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு எதிராக மனநிலை இருக்கும்போது நான் 200 ஜெயிப்பேன் 234 ஜெயிப்பேன்னு எதுக்கு சொல்கிறீங்க? இது வந்து வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிறவன் சீண்டி பார்க்குற வேலை. கடைசி 1 மாதம் சொல்ல வேண்டியதை 1.5 வருஷத்து மேலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சு. எவ்ரி டே நீங்கள் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், அரசு நிகழ்ச்சி, தனியார் நிகழ்ச்சி, திருமணங்கள், மாணவர் நிகழ்ச்சிகள், எங்கே போனாலும் ஸ்டாலின் பேசக்கூடிய ஒரே பேச்சு என்பது வந்து 200 சீட்டு ஜெயிப்போம் என்பது தான். அதே மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டிய ஒரு அரசு பொழுதுனிக்கும் 24 மணி நேரமும் 26 தேர்தலை பார்த்தீங்கன்னா 200 ஜெயிப்போம் 234 ஜெயிப்போம் என்று பேசுவது எத்தகையது ஒரு அரசியல் என்று தெரியவில்லை. ஆப்கி பார் 400 பார்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? அது ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க, ஆனால் மெஜாரிட்டி வரல.
ஆகவே ஆட்சியாளர்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அதாவது இந்த விஷயம் நிச்சயமாக வந்து 26 இவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். 21 ஆட்சிகளை வந்ததுலேருந்து கடந்த 3.5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பது எல்லா தலித் ஆர்வலர்களும் திமுகவுக்கு 21 வாக்களிக்க வேண்டுமென்று பிரச்சாரம் செய்த, ஏன்னா 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி நடைபெற்ற கொடுமைகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் தேவை என்று உறுதியாக நம்பிய தலித் அமைப்புகள் அவங்க எல்லாருமே இன்று மனம் வெதும்பி கிடக்கிறார்கள். இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தமோ அல்லது ஒரு அவசியமோ திமுக உடைய கவனத்திற்கு வந்திருக்கான்னு நமக்கு தெரியல. சம்மந்தப்பட்டவர்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. யாரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது குறித்து திமுக ஏன் கவலைப்படணும்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து 21 வாக்களித்தார்களோ, 19, 21, 24 3 முறை வெற்றி, அபார வெற்றியை அள்ளி கொடுத்துருக்கிறார்கள். குறிப்பாக 21 தேர்தலில் நீங்கள் 19, 24 அளவுகோலாக எடுக்க முடியாது, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். 21 தான் அளவுகோல். 21 அபரீதமான வெற்றியை திமுகவுக்கு அள்ளி கொடுத்த மக்கள் இந்த மாதிரியான சம்பவங்களால் பாதிக்கப்படுவது என்பது திமுகவின் வாக்கு வங்கியை கண்டிப்பாக பதம் பார்க்கும், திமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்கும். இதை அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் கனவு உலகில் திராவிட மாடல் நமக்கு நாமே எல்லாம் நம்மளை ஒப்பாரும் இப்காரும் இல்லை என்றெல்லாம் கருதி கொண்டிருப்பது என்பது அபத்தமானது. இது வந்து மிக மோசமானதொரு அணுகுமுறை, நிர்வாக அணுகுமுறை, அரசியல் அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், இவ்வளோ உங்களோட பொன்னார் நேரத்தை கூட பகிர்ந்துட்டேன். நன்றி சார்.